இந்த வீடியோவில் முதல்ல வந்து செபியோட காஷன், அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ரேட் ஹைக் ஆச்சு கோல்டு, அது எதுக்குங்கிறது பார்ப்போம். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் கோல்டு இஸ் பெஸ்ட் அப்படின்னு அதில் இருக்கும். கிளியர் வீடியோ பாருங்கள். இப்போ செபி அதே தான் நம்ம அதுலேயும் சொல்லியிருப்போம். நிறைய டிஜி கோல்டு வந்து பேக்கிங் இருக்காது, செபி பேக்கிங் கிடையாது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறுறதுனால செபியே வந்து எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவங்க பப்ளிக்கை வந்து காஷன் கொடுத்துருக்காங்க, டிஜி கோல்டு நாங்கள் பேக்கிங் எடுக்கலை அப்படின்னு. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு வார்னிங். இது பார்த்துக்கோங்க. இதை தவிர பிஸ்னஸ் டுடே தவிர வேறு எது இதில் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இது இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. From UPI apps to jewelry brands, digital gold has found its way to every corner. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு ஏதோ ஆப்பை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது வழியாக டிஜி கோல்டு வாங்குறீங்க. இந்த டிஜி கோல்டு எதுக்குமே செபி பேக்கிங் கிடையாது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செபி வந்து வார்னிங் 26 செப்டம்பர் 10th வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டில் வந்து 5% ட்ராப் வந்தது. யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ 5% ட்ராப் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரும்பி செபி வார்னிங் கொடுத்துருக்கு. திரும்பி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே நம்மளுக்கு வார்னிங் அப்பப்போ கொடுக்கறதுக்கு தான். பட் இந்த வார்னிங்லாம் நீங்கள் என் சேனல் வந்து கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா ஆகஸ்ட்லேயே நான் கொடுத்துருப்பேன். ஆகஸ்ட் 6th பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அதில் வந்து கிளியராக வந்து டிஜி கோல்டு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் போடாதீங்க, ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க. வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்பிடைட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன அமௌண்ட்டாக டிஜி கோல்டு போட்டு அதை அப்புறம் ஃபிசிக்கல் கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ இதில் போடுறேன், ஒரு வாட்டி அதை கிளியராக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 10 செகண்ட் கிளிப் போடுறேன், ஆனால் அது கிளியராக ஃபுல்லாக முதலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அது பார்க்க டைம் இல்லை, நான் ஏதோ ஒன்று போடுறேன்னா அதுக்கு ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் போடுங்க. இது போனா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க அதை போடுங்க. பட் பெரிய அமௌண்ட்டா போட்டு இதுல மாட்டிக்காதீங்க. மைக் மெலோ. ஸோ இதுதான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 months பேக் வந்து இது இருக்கும். அரவுண்ட் 6th August விச் ஃபார்ம் ஆஃப் கோல்டு இஸ் பெஸ்ட்னு போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈச் கைண்ட் ஆஃப் கோல்டை பற்றி நான் பேசியிருப்பேன். இப்போ இன்னைக்கு நேத்தி செபி வார்னிங் கொடுத்தது அதே தான் நான் அதில் போட்டிருக்கேன். செபி வார்னிங் திடீர்னு ஏன் இஷ்யூ பண்ணியிருக்குன்னா ஏதான ஸ்கேம் பெருசாக ஆனதுக்கப்புறம் அது பயந்து தான் இது அமைச்சிருக்கும். பட் அப்பப்போ செபி வந்து இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம இப்போ நம்ம ரொம்ப ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கோல்டு இப்போ பீக்கில் தொட்டுதுன்னா அப்போ திரும்பி வந்து ஸ்கேம்ஸ் ஜாஸ்தி ஆகும். நிறைய வந்து கம்பெனிஸ் அந்த டிஜி கோல்டு கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணின்னு போனாங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக செபி திரும்பி வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பேர் போடுறாங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பெனிஃபிட் வருது, கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்குது, ஒரு 100 மில்லி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, 50 மில்லி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து போடாதீங்க. நம்மளோட ஹார்ட் ஏர்ன் மணி எங்கே இருந்தாலும் கொஞ்சம் அதை பற்றி படிங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன சேஃப்டி இருக்குது, அதில் போச்சுன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் பேக்கிங் கிடைக்குமா, அதில் எவ்வளோ பேக்கிங் கிடைக்கும் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு பேக்கிங் எந்த வால்ட் வந்து அதுக்கு பேக்கிங் கொடுக்கறது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் பெட்டர். அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க. 100 பேர் போடுறாங்க, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு நம்மளும் அந்த மாதிரி வாங்கிக்கலான்னு போகாதீங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை பற்றி நல்லா படிங்க, படித்து அதுக்கப்புறம் அதை பற்றி அதில் போடுங்க. காலையில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அவசரமாக, ஏன்னா ஃபுல்லாக என்னால் வீடியோ போட முடியல. நான் சொல்லியிருந்தேன் கோல்டு ஏற போகிறது, யார் சேவிங்ஸ் ஸ்கீமில் பே பண்ணணுமோ பே பண்ணிக்கோங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கு, 110 rupees ஏறிடுச்சு எனக்கு. அதை தவிர நாளைக்கு இதே ரேட்டு இப்போ 4079 இந்த ரேட்டே கூட கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கும் திரும்பி ஏறும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா காலையில் நான் நியூஸ் பார்க்க எனக்கு டைம் இல்லை, சார்ட் தான் நான் பார்த்தேன். என்ன நியூஸ்னா டிசம்பர் மந்த் வந்து ரேட் கட் நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். பட் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போவெல் சொன்னார் ரேட் கட் நடக்காதுன்னு, பட் ஸ்டில் ரேட் கட் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க டிஸ்கஷனில். ஸோ அதனோட இம்பேக்ட் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஎஸ் ஷட் டவுன் வந்து ஓப்பன் ஆகுதா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இது இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது.